வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நீங்க தினமும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த ஓட்டத்துக்கு ஒரு திசை இருக்கா? காலை எழுந்ததும் மொபைல், அதுக்கப்புறம் வேலை, இரவு சோர்வு. ஆனா அந்த சோர்வு உடம்புல மட்டும் இல்ல, மனசுல கூட இருக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்விகள் உங்களை சில நேரங்களில் பயமுறுத்துதா? நண்பர்களே, இது சாதாரணம் இல்லை. இது ஒரு சிக்னல். உங்கள் மனம் உங்களிடம் பேசுறது. அதே மாதிரி ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் விக்ரம். விக்ரம் வாழ்க்கையில எல்லாமே இருந்தது. நல்ல சம்பளம், நல்ல வீடு, நண்பர்கள், ரெஸ்பெக்ட். ஆனா ஒரு விஷயம் இல்ல, மன நிம்மதி. ஒரு நாள் இரவு அவன் ரேஸ்ல நின்னு சிட்டி லைட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த ஆயிரக்கணக்கான லைட்ஸ்ல அவனோட வாழ்க்கை மட்டும் டார்க்கா இருந்தது. அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. நான் வாழ்றேனா இல்ல ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் பண்றேனா? அடுத்த நாள் அவன் ஒரு வயசான முனிவரை சந்திக்க போனான். அவர் ஒரு பெரிய மரத்தடியில அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. அவரை பார்த்த உடனே விக்ரமுக்கு ஒரு அமைதி ஃபீல் ஆயிடுச்சு. அவன் கேட்டான், எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா நான் ஹாப்பி இல்ல, ஏன்? முனிவர் உடனே பதில் சொல்லல. அவர் ஒரு குவளை தண்ணீர் எடுத்தாரு. அதில் கொஞ்சம் மண் போட்டாரு. இத பாரு என்றார். தண்ணீர் கலங்கி போச்சு. எதுவும் தெளிவா தெரியல. இது உன் மனம். அதுக்கப்புறம் அவர் அதை அப்படியே வச்சார். சில நேரம் கழித்து மண் அடியில் செட்டில் ஆயிடுச்சு. தண்ணீர் கிறிஸ்டல் கிளியராக மாறிச்சு. இது உன் மனம், நீ அதை அமைதியா விட்டா? அந்த ஒரு லெசன் விக்ரமின் உள்ளுக்குள் ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனா அவன் கேட்டான், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது? அப்போதான் முனிவர் அவனுக்கு வாழ்க்கையை மாற்றும் 5 விதிகளை சொல்ல ஆரம்பித்தார். விதி 1, மனதை நிறுத்த கற்றுக்கொள், இல்லையெனில் அது உன்னை ஓட்டும். நண்பர்களே, நம்ம மனம் ஒரு குதிரை மாதிரி. நீங்க அதை கட்டுப்படுத்தினா அது உங்களை இலக்கை அடைய வைக்கும். நீங்க அதை விட்டுட்டா அது எங்கே வேண்டுமானாலும் இழுத்து போயிடும். விக்ரமிடம் முனிவர் கேட்டார், நீ எப்போதாவது உன் மனதை அப்சர்வ் பண்ணிருக்கியா? விக்ரம் சும்மா இருந்தான். ஏன்னா நம்மள பல பேரு நம்ம டாட்ஸையே கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். அதாலதான் டாட்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. முனிவர் சொன்னாரு, நீ தினமும் 10 நிமிஷம் உன் மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு உட்காரு. எந்த தாட் வந்தாலும் அதை தடுக்காதே, ஃபாலோ பண்ணாதே. முதல் நாள் அது இம்பாசிபிள் மாதிரி இருக்கும். மைண்ட் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா ஸ்லோலி அது கால்மாக ஆரம்பிக்கும். அந்த காலம் தான் கிளாரிட்டியின் முதல் படி. விதி 2, கடந்த காலத்தை விடு, இல்லையெனில் அது உன்னை அழுத்தும். விக்ரம் சொன்னான், எனக்கு பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள் மறக்க முடியல. முனிவர் ஒரு கல்லை எடுத்தார். இதை பிடிச்சுக்கிட்டு இரு என்றார். 5 நிமிஷம், 10 நிமிஷம். விக்ரமின் கை வலிக்க ஆரம்பிச்சது. இப்ப என்ன ஃபீல் ஆகுது? வலி. அந்த கல்லை விட்டுட்டா வலி போயிடும். அப்படியே நீ கடந்த காலத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற. நண்பர்களே, நீங்க கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனா அதை விட்டுவிட முடியும். மன்னிப்பு என்பது ஒரு பெரிய சக்தி. உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிங்க. முக்கியமாக உங்களை நீங்களே மன்னிங்க. ஏன்னா நீங்க உங்களை மன்னிக்காத வரை நீங்க முன்னேற முடியாது. விதி 3, இன்று வாழ கற்றுக்கொள், அதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? நாம் நேற்று நடந்ததை நினைத்து வருந்துகிறோம். நாளை நடக்க போறதை நினைத்து பயப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு அதை நாம் இக்னோர் பண்றோம். முனிவர் சொன்னார், நேத்து ஒரு கதை, நாளைக்கு ஒரு கனவு, இன்னைக்கு மட்டும்தான் உண்மை. விக்ரமிடம் அவர் ஒரு கேள்வி கேட்டார், நீ இன்னைக்கு முழுக்க கான்சியஸா வாழ்ந்ததுண்டா? அவன் பதில் சொல்ல முடியல. நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு கூட நினைச்சு பாருங்க. நீங்க உண்மையாவே என்ஜாய் பண்ணீங்களா, இல்ல மைண்ட் வேற இடத்துல இருந்ததா? நண்பர்களே, பிரசன்ட்ல வாழ ஆரம்பிச்சாதான் லைஃப் மீனிங்ஃபுல் ஆகும். விதி 4, நேரம் உங்க வாழ்க்கையின் கரன்சி. நீங்க பணத்தை வீணாக்க மாட்டீங்க, ஆனா நேரத்தை தினமும் வீணாக்குறீங்க. முனிவர் சொன்னார், ஒரு மனிதன் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனா நேரத்தை இழந்தால் அது திரும்ப வராது. விக்ரமிடம் அவர் கேட்டார், நீ தினமும் எவ்வளவு நேரம் யூஸ்லெஸ்ஸா செலவழிக்கிற? விக்ரம் சிந்திக்க ஆரம்பிச்சான். சோசியல் மீடியா, ரேண்டம் வீடியோஸ், அன்னெசசரி பேசுவது, அந்த நேரம் தான் அவன் வாழ்க்கை. நண்பர்களே, நீங்க நேரத்தை கண்ட்ரோல் பண்ணினா உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்லி கண்ட்ரோல் ஆகும். ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இது என்ன முன்னேற்றமா இல்ல பின்னுக்கு தள்ளுமா? விதி 5, பயத்தை உடை, அதற்கு பிறகுதான் வாழ்க்கை தொடங்கும். விக்ரம் மெதுவா சொன்னான், எனக்கு ஃபெயிலியர் பயமா இருக்கு. முனிவர் சிரிச்சாரு. நீ முயற்சி பண்ணாம இருந்தா அதுதான் ரியல் ஃபெயிலியர். பயம் ஒரு இல்யூஷன்.
அது ஃபியூச்சர்ல நடக்கலாம் என்று நம்ம மைண்ட் கிரியேட் பண்ற ஒரு ஸ்டோரி. ஆனா நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்த உடனே அந்த பயம் பாதியாக குறையும். முனிவர் சொன்னார், யோசனை உன்னை தடுக்குது, செயல் உன்னை விடுவிக்கும். நீங்க பயந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுங்க. அந்த ஒரு ஸ்டெப் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். இந்த 5 விதிகளுக்கு பிறகு விக்ரமின் மனசுல ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிச்சது. அவனுக்கு லைஃப் கிளியரா தெரிய ஆரம்பிச்சது. ஆனா இன்னும் ஒரு விஷயம் பேலன்ஸ் ஆகவில்லை. அவனை முழுமையாக மாற்ற இன்னும் 5 விதிகள் இருந்தது. அத முனிவர் அடுத்த நாள் சொல்ல போறாரு. அடுத்த நாள் விக்ரம் மீண்டும் அந்த முனிவரை சந்திக்க வந்தான். இப்போ அவன் முகத்தில் ஒரு மாற்றம் இருந்தது. முன்னாடி இருந்த குழப்பம் கொஞ்சம் குறைந்து ஒரு சிறிய தெளிவு பிறந்திருந்தது. அவன் அமைதியா முனிவரின் முன் உட்கார்ந்தான். நான் நேத்து சொன்னதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகுது என்றான். முனிவர் சிரித்தார். அது ஆரம்பம்தான். இப்போ உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் மீதமுள்ள விதிகளை கேள். விதி 6, அமைதியை தழுவு. அங்கேதான் பதில் இருக்கிறது. நண்பர்களே, நாம் எல்லாரும் ஆன்சர்ஸை வெளியில தேடுறோம், கூகுள்ல, யூடியூப்ல, மற்றவர்களிடம். ஆனா சில ஆன்சர்ஸ் மட்டும் உள்ளே தான் இருக்கும். விக்ரம் கேட்டான், நான் கன்ஃபியூஸ்டா இருந்தா என்ன பண்ணணும்? முனிவர் சொன்னாரு, அந்த கன்ஃபியூஷனை உடனே தீர்க்க முயற்சி பண்ணாதே, அதை கொஞ்சம் நேரம் அமைதியில் வச்சுப்பாரு. அவர் ஒரு உதாரணம் சொன்னாரு. நீ கலங்கிய தண்ணீரை தொடர்ந்து கிளறினா அது கிளியர் ஆகுமா? இல்ல, அதை விட்டுட்டாதான் கிளியர் ஆகும். அதே மாதிரி உங்க மைண்ட் ஓவர்லோட் ஆக இருந்தா அதை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சில நேரம் சைலன்ஸ், அந்த சைலன்ஸ்ல உங்க இன்னர் வாய்ஸ் பேசும். அதுதான் ரியல் கைடன்ஸ். விதி 7, உன் சுற்றம் உன் எதிர்காலம். விக்ரம் கேட்டான், எனக்கு சில பேர் இருக்கிறாங்க, அவங்களோட பேசினா நான் டவுன் ஆகிடுறேன். முனிவர் சிரித்தார். அது நேச்சுரல். அவர் சொன்னார், ஒரு கெட்ட சூழலில் நல்ல விதை போட்டாலும் அது வளரவா? அதே மாதிரி நெகட்டிவ் பீப்புள் உங்க க்ரோத்தை தடுக்குவாங்க. நண்பர்களே, நீங்க தினமும் யாரோட பேசுறீங்க, அவங்களோட தாட்ஸ் உங்க மைண்ட்ல நுழையும். எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்றவங்களோட இருந்தா நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. க்ரோத் மைண்ட் செட் உள்ளவர்களோட இருந்தா நீங்களும் க்ரோவாக ஆரம்பிப்பீங்க. சுற்றத்தை சேஞ்ச் பண்ணுங்க, வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். விதி 8, ஒப்பீட்டை நிறுத்து, அது உன் மகிழ்ச்சியை திருடுகிறது. விக்ரம் மெதுவா சொன்னான், நான் மற்றவர்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். முனிவர் சிரித்தார். அதுதான் உன் பிகெஸ்ட் மிஸ்டேக். அவர் ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு ரோஜா மலர், ஒரு தாமரை மலர், இரண்டும் வேற வேற நேரத்தில் மலரும். அதனால ஒன்னு சிறியது, ஒன்னு பெரியதாயிடுமா? நண்பர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு டைமிங் இருக்கு. நீங்க மற்றவங்களை கம்பேர் பண்றீங்கன்னா உங்க ஓன் ஜேர்னியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க. நீங்க எஸ்டர்டே இருந்ததை விட டுடே பெட்டரா இருக்கீங்களா? அதுதான் ரியல் பிராக்டிஸ். விதி 9, சிறிய செயல்கள் பெரிய மாற்றத்தின் விதை. நாம் எல்லாரும் ஒரு பெரிய சேஞ்ச் எதிர்பார்க்கிறோம். ஒரே நாள்ல லைஃப் சேஞ்ச் ஆகணும். ஆனா அது ரியாலிட்டி இல்ல. விக்ரமிடம் முனிவர் கேட்டார், நீ தினமும் என்ன ஸ்மால் ஆக்ஷன்ஸ் எடுக்கிற? அவன் அமைதியா இருந்தான். முனிவர் சொன்னாரு, ஒரு மரம் ஒரு நாள்ல வளராது, அது தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அதே மாதிரி தினமும் 10 நிமிஷம் படி, 5 நிமிஷம் அமைதியா இரு. ஒரு நல்ல ஹேபிட் பில்ட் பண்ணு. இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் ஒரு நாள் உங்க ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணும். கன்சிஸ்டன்சி கிரேட்டர் தேன் இன்டென்சிட்டி. விதி 10, நன்றி உணர்வு மன அமைதியின் ரகசியம். விக்ரம் சொன்னான், எனக்கு இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. முனிவர் கேட்டார், உனக்கு என்ன இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன இருக்கு சொல்லு. விக்ரம் சிந்திக்க ஆரம்பிச்சான். உடல் இருக்கு, குடும்பம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் அதை அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. முனிவர் சொன்னாரு, நீ இல்லாததை ஃபோக்கஸ் பண்ணினா எப்போதும் குறைதான் தெரியும். இருப்பதை அப்ரிஷியேட் பண்ணினா மனம் நிறைவு அடையும். நண்பர்களே, நன்றி சொல்ல ஆரம்பிச்சா உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி கால்ம் ஆகும். இறுதி மாற்றம். இந்த 10 விதிகளுக்கு பிறகு விக்ரமின் வாழ்க்கை முழுமையாக மாற ஆரம்பிச்சது. அவனுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஆனா அவன் அவைகளை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தது. அவன் முனிவரிடம் கேட்டான், இந்த எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணினா என்ன ஆகும்? முனிவர் சிரித்தார். அப்போ நீ வாழ்க்கையை ஓட்டுவாய். இப்போ வாழ்க்கை உன்னை ஓட்டுது. இறுதி உண்மை. நண்பர்களே, வாழ்க்கை கடினம் இல்லை, நம்ம சிந்தனை தான் அதை கடினமாக்குது. நீங்க உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணினா லைஃப் தானாக சரியாகும். சிறிய சவால். இப்போ உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கவலையை நினைச்சு பாருங்க. இந்த 10 விதிகளுக்கு பிறகு
அது இன்னும் அதே அளவுக்கு பெரியதா தோணுது. நீங்க தயாரா சேஞ்ச் ஆக கமெண்ட் பண்ணுங்க. நான் தயாராக இருக்கிறேன்.